இன்னைக்கு ஏதோ விசில் அடிக்காங்க. நம்ம வேற நம்ம உற்சாகத்தில் விசில் அடிக்க. இந்த விசில் அடிக்கிற ஒரு படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டை காக்கும் கூட்டணி, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி. தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. ஒரு வருத்தமான விஷயம் தான். சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலத்தினுடைய சூழ்நிலை அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவரும் நானும் மட்டும் தான் இருந்தோம். கடைசியில் அவரே போயிட்டார். நாங்கள் திராவிட வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதல்வரா ஆகணும் அப்படின்னு ஈரோட்ல தாவேக கட்சி சார்பா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது விளக்கு பூஜை. இதுல விளக்கு பூஜையில கலந்துகிட்ட பெண்களுக்கு தட்டு, புடவை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சது சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தா அது அவருக்கு வந்து பாதகம் தான். எஸ் வெல்விஷரா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ஒரு வருத்தமான விஷயம் தான். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மீது பெரும் அன்பு வைத்திருந்த ஒரு தலைவர். வருத்தம் தான். காலத்தினுடைய சூழ்நிலை அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு அவருடைய முடிவு. எல்லா முடிவுக்குமே ஒரு சரி ஒரு தவறுன்னு இருக்கும். அது காலம்தான் பதில் சொல்லணும். அதனால தனிப்பட்ட முறையில் எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பெரும் மரியாதை இருக்கு. நான் நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்கிறேன். ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், கடும் சொல்லே பயன்படுத்தாத ஒரு மனிதர். அதனால அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதுக்காக நான் ஒரு வேறு மாதிரி பேச விரும்பல. காலத்தினுடைய சூழல் அந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. எங்கிருந்தாலும் கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் எல்லா முடிவுக்குமே சாதகம் பாதகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த முடிவு பாதகமான ஒரு முடிவு தான். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தின்னு சொல்லித்தான் அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட, புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் இருந்தவங்க, அது வேறு கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்கின்ற முறையில் இது எனக்கு பெரிய வருத்தத்தை அளித்தாலும் கூட அண்ணன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்கிட்டோம். எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு எதுக்கோ விசில் அடிக்கலாம், உற்சாகத்துக்காக அடிக்கிறீங்க, ஆனா விசில் அடிச்சவரோட படமே ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு டிவிகேவை இன்டைரக்டா விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு. இன்னைக்கு ஏதோ விசில் அடிக்காங்க. நம்ம வேற நம்ம உற்சாகத்தில் விசில் அடிக்க. இந்த விசில் அடிக்கிற ஒரு படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்க. இன்னைக்கு அந்த நிலைமை, இதே நிலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த 72 கட்சியை துவங்கிய பிறகு உலக நெட்டுவாளிகள் வரும்போது போஸ்ட் ஓட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் ஒரு தீர்க்கதரிசி எனக்கா தடை போட்டீங்கன்னு சொல்லி அந்த படத்தில் டைட்டில் சாங்க என்ன பாட்டை போட்டாருன்னா, இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்று ஒரு டைட்டில் சாங்கோட அந்த படத்தை விட்டு எந்த விளம்பரம் இல்லாமல் 250 நாள் 300 நாள் ஓடிய படத்தை அளித்த மகா திரைத்துறையிலேயும் வெற்றி கொடி நாட்டி அரசியல் துறையில இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சகாப்தை படைத்தவர் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இவ்வளவு ரோசம் காட்டுறீங்கல்ல, தில்லு இருந்தா தனியா தேர்தல் நில்லுங்க பாப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி சவால் விட்டுருக்காங்க பாஜக குஷ்பு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய் கிட்டையும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்தால் உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் போயிடுவோம். நாங்கள் யார் வந்து அதிகமாக சீட் கொடுக்குறாங்களோ, ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்களோ, ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் உங்களால் நிச்சயமாக இதுக்கப்புறம் என்றைக்குமே உங்களால் சென்ட்ரலில் வந்து ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து இத்தனை வருடங்களாக திமுக மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாகி போச்சு. இப்போ வந்து ஒரு ரோஷம் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லலை, மாட்டோம் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவங்களுக்கு ரோஷம் வரல, ரோஷமும் வராது. சூடு சொரணை ரோஷம் இது எல்லாமே காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையாது. ஸோ யார் எங்கே எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு.
அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்தமாக இது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் முடிவு பண்ணணும். ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கமா அந்த பக்கமா. காங்கிரஸ் திமுக கூட மட்டும்தான் கூட்டணி, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லாதீங்க அப்படின்னு திமுக கூட தொகுதி பங்கீடு டிஸ்கஷன் முடிச்சிட்டு வெளியே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது, நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வந்து ஒரு பிரேக்கிங் எடுத்து இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு போறதான் நிறுத்தணும். இது வந்து ஐடியாலஜிக்கல் கூட்டணி, இயற்கையான கூட்டணி, இது வந்து ஒரு நம்பிக்கை உள்ள கூட்டணி. இதை யாரும் மீடியால தொலைக்காட்சிகளோ பத்திரிகையாளர்களோ சிதைப்பதற்கோ தவறாக எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டை காக்கும் கூட்டணி, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி, மதவாதிகளை மத நல்லிணக்கத்தை விரும்பாதவர்களை விரட்டுகின்ற கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடமில்லை என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மண்ணின் மீது பற்று வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மீது பற்று வைத்திருக்கிறார். பாஜக போன்ற RSS போன்ற சக்திகளை தமிழ்நாட்டில் விடமாட்டோம். தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கையெழுத்து போடணும் சொல்லுங்க. டிவிக்கு கூட காங்கிரஸ் பேச்சு அப்படின்னு வந்தது எல்லாமே வதந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு கூட நடத்தணும், யாரு கூட நடத்தணும், யார் நடத்தணும், யார் நடத்தணும், யார் அவரெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை சார். சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. அப்படிலாம் எங்கேயுமே அவர் சொல்லல. நாங்க பேச்சுவார்த்தை தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க சொன்னார் அவர் அது மாதிரி நடத்துறோன்னு? சார், அவர் சொன்ன கருத்து வேறங்க, திருச்சி போடுறீங்க நீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா எல்லோரும் வந்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னார். நாங்க இங்க பேசணும் அங்க பேசணும்னு சொன்னாரா? எந்த இடத்துலயும் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி இந்த தகவலை சொல்லவில்லை. அவரை வச்சுட்டே நான் சொல்றேன். நீங்க திருச்சி திருச்சி எழுதுறீங்க, திருச்சி திருச்சி போடுறீங்க. எங்க சொன்னார் அவரு? எங்க ஹைகமாண்ட் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லோரும் சொன்னதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாதெல்லாம் சொன்னு போடுறீங்க, அவர் சொல்லாததை சொன்னார்னு எழுதுறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வன்மையா. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை பத்தி தவறா நீங்க எழுதிங்கன்னா டெஃபமேஷன் போடுவோம் காங்கிரஸ் கட்சி சார்பான்னு சொல்லியிருக்கேன். இதை விட நான் சொல்ல முடியும்? கேளுங்க, தெளிவா கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு எழுதுங்க. சொல்லாததெல்லாம் ஒரு கற்பனை கிட்டாத அளவுக்கு போயிட்டு இவர் அங்க பேசுறாரு, இங்க எங்கேயும் பேசல. ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிட்டு இருக்கோம். ரைட், தேங்க்யூ. திரும்பியும் அதிமுக இணைஞ்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். ஏற்கனவே ஓபிஎஸ் கூட கட்சியை ஒன்றிணைக்கிற முயற்சியில் இருந்தாரு. ஆனா ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சதால திரும்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னிலையில அதிமுக இணைஞ்சிருக்காரு. ஐயா வந்து பதவியை ராஜினாமா பண்ண போறாங்க, ஐயா வந்து அறிவாலயத்துக்கு போக போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர போறாங்களா அல்லது இயக்கத்தில் இணைய போறாங்களாங்கிற தகவல் தெரியலங்கிற தகவல் எனக்கு தெரியப்பட்டுருன்னு உடனே தொலைபேசியில் அலைபேசியில் ஐயாட்ட பேசி, ஐயா இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க போறீங்களா? ஆமாண்ணே, முடிவெடுக்க போகிறேன். நல்லதுண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். நான் என்ன முடிவு எடுத்துக்கிறேங்கிறது நான் யோசித்து பின்னர் அறிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் பணியை செய்ய. உங்களுக்கு வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, நான் வயதில் மூத்தவனாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி போன அவரும் நன்றி வணக்கம் அப்படின்ட்டார். அதோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அடுத்து உடனே யோஜனை பண்ணுறப்போ தான் எனக்கு மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்து பணியாற்றுவது தான் சிறப்பு. நான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் பொதுக்கூட்டங்கள்லாம் கேட்ட அனுபவம் எனக்கு உண்டு. நேராக உட்காந்து கேட்டிருக்கேன். தரையில் தான் அந்த காலத்துலாம் உட்காரணும். இப்போ தான் சேரு நாற்காலிலாம் பொதுக்கூட்ட மேடைகள்லாம் தரையில் உட்கார்றது. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு. அதற்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா, திருச்சியிலேயே பெரிய ஃபேமஸான தேவர் ஹால், அந்த தேவர் ஹாலில் பேரறிஞர் அண்ணா அப்பொழுது நகர செயலாளராக இருந்து கொஞ்சம் எளிமையாக வெளி ஊரில் இருந்தார். அவர் எஸ்ஏஜி ராபின்னு அவரை அழைச்சி அவருக்கு பணம் முடிப்பு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பேரறிஞர் அண்ணா. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மரணத்திற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா. புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்துக்கு பிறகு கழகம் தான் எனக்கு வேணும்னு அப்படியே பயணித்து வர்றப்ப அப்போதான் அருமையண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையில் நல்ல ஆட்சி இயக்கத்தையும் வளர்த்து இயக்கத்தை பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஏற்பட்டது தான் இந்த நிகழ்வுகள். நான் இந்த நிகழ்வுகளிலிருந்து இவரே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விட்ட பிறகு யார் அந்த நேரத்தில் மேடையிலே நாங்கள் 10 பேர் அமர்ந்திருந்தோம்.
10 பேர் 9 ஆச்சு, 8 ஆச்சு, 7 ஆச்சு, 6 ஆச்சு, 5 ஆச்சு, 4 ஆச்சு, 3 ஆயிருச்சு, 2 ஆயிருச்சு. அவரும் நானும் மட்டும் தான் இருந்தோம். கடைசியில் அவரே போயிட்டார். அப்போ அந்த இயக்கத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அந்த கழகத்தில் இருக்கின்ற முன்னோடி பெருமக்கள், மகளிர்கள், இவர்களை எல்லோரையும் அழைத்து வந்து இயக்கத்தில் அவர்களை கரை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரம், இயக்கத்தில் அரசியல் சம்பந்தமான வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் எடுத்த முடிவுதான் நான் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தது. டிஎம்கேக்கு டிவிகே ஆதரவு புரியல. அதாவது டிஎம்கேக்கு டிவிகே, அதாவது திராவிட வெற்றி கழகம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்குமேயானால் மக்கள் நல திட்டங்களும் வளர்ச்சி பணிகளும் வெகு சிறப்பாக நடக்கும் என்கின்ற அந்த புரிதலின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களின் கனவுகளை தீர்க்கின்ற விதத்தில் அந்த ஏழை மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சி பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்குமேயானால் அந்த வளர்ச்சி பணிகள் முடங்காமல் தடைபடாமல் இருக்கும் என்பதற்காக நாங்கள் திராவிட வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயம் அந்த பதவியில் தொடர்ந்து நல்லாட்சியை தருவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கும் உளப்பூர்வமாக இருக்கிறது. இன்னைக்கு மாதிரியே யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.